அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அன்புலஞ்சங்களே, மிகவும் பாரதூரமான ஒரு விடயத்தை பேசுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஸப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்றே பொய்யை சொல்கிறானோ, ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவரது இருக்குமிடம் நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எந்த ஒரு செய்தியையும் நாங்கள் நபிகளார் சொன்னார்கள் என்று சொல்லுவதற்கு முன்னால், மக்களிடம் ஏற்றி வைப்பதற்கு முன்னால் அதனை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். அதை சம்பந்தமான துறை அறிஞர்களிடம் வினவ வேண்டும், கேட்க வேண்டும். அதனை நாங்கள் தேட வேண்டும். தேடியதற்கு பிறகுதான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற இந்த மிக முக்கியமான செய்தியை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தோடு இந்த செய்தி மக்களிடம் உபதேசம் செய்கின்றேன் என்ற பெயரில் ஹுதுபாக்கள், உபதேசங்கள், பயான்கள் என்ற பெயரில் மக்களிடம் அதிகமாக பழைய செய்திகளையும் காது வழியாக கேள்விப்பட்ட செய்திகளையும், எங்கோ ஒரு இடத்தில் நான் செவிமடுத்த செய்திகளையும் கூறுவதற்கு நாங்கள் தயங்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய் உரைப்பதை, பொய்யான செய்திகளை இட்டுக்கட்டுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மிகவும் பாரதூரமான ஒரு முடிவை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். நபிகளார் மீது யார் பொய்யை இட்டுக்கட்டுகிறாரோ, பொய்யை சொல்லுகிறாரோ, அவர் நரகத்தில் ஒரு இடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும் என்றிருந்தால் எவ்வளவு மிகவும் பயங்கரமான பாரதூரமான ஒன்று என்பதை இந்த ஹதீஸினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவே இவைகளை நாங்கள் அலசி ஆராய்ந்து உண்மை எது என்று விளங்கி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.